ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆஸ் விலாக். ஆர்ஆஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கை நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், வெங்காயம் செம்மையாக வதங்கி வந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 6 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், லைட்டாக பெப்பரு, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் இருக்கும் பாருங்கள், அது 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அது கூட நம்ம லைட்டாக வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை, லைட்டாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.